விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 4 மாதங்களில் சமூக வலைதளம் மூலம் பணத்தை இழந்த 35 பேருக்கு 42,50,775 ரூபாயை காவல்துறையினர் திரும்ப பெற்று தந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் சமீப காலமாக சமூக வலைதளங்கள் மூலம் அடையாளம் தெரியாத நபர் பங்குச்சந்தையில் லாபம் ஈட்டலாம் என கூறி பண மோசடியில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணத்தை இழந்தவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவர்கள் இழந்த 42,50,755 ரூபாய் பணத்தை மீட்டு தந்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் கூறுகையில், சமூக வலைதளங்கள் மூலமாக பணத்தை திருடும் கும்பல் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இளைஞர்களை குறிவைப்பதாக கூறினார். பொதுமக்கள் எவ்வித அறிமுகமும் இல்லாத நபர்களிடம் எந்த காரணத்திற்காகவும் பணம் அனுப்பக்கூடாது என்றும் தங்களது வங்கிக் கணக்கு எண் குறித்த தகவல்களை அளிக்கக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தினார். கிட்டத்தட்ட ஒரு 45 நபர்களுக்கு ஒரு 42 லட்சம் இந்த 4 மாசத்துல நாங்க ரெக்கவர் பண்ணி அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க திரும்ப வழங்கி இருக்கின்றோம் ஒரு கோர்ட் மூலியமா. இதுல ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமா ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் நம்மளுடைய பொதுமக்களுக்கு. இதுல என்னன்னா, அவங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஆசை வார்த்தைகள் தூண்டி இந்த மாதிரி பல மடங்கு லாபம் வரும், இந்த மாதிரி ஓடிபி கொடுங்க, அது மாதிரி ஒரு என்ன மாதிரி ஏமாறுறாங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது. ஆனா அது என்ன இதுல ஒரு விசேஷம் தான், இப்போ ஒரு 5,000 ரூபாய் போடுறாங்க, அடுத்து 10,000 ரூபாய் வந்தோடனே அடுத்த லட்சக்கணக்கில் அதுல இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுல திரும்ப வராம இருக்குன்னு சொன்னோடனே அவங்க ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட வேற எங்கேயாவது கடன் வாங்கி கூட திரும்ப ஒரு அறியாமையில அந்த விழிப்புணர்வு இல்லாம மாத்தி மாத்தி அதுலயே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கட்டத்துல வேற எங்கேயுமே பண்ண முடியல அப்படின்னு கடைசி கட்டத்துல தான் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு திரும்ப காவல்துறைக்கு வராங்க. ஸோ தயவுசெய்து பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், கண்டிப்பா இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாவே கண்டிப்பா அது ஒரு கண்டிப்பா அது நம்ப முடியாததுதான், அது சீட்டிங் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நம்ம பொதுமக்களுக்கு இருக்கணும்.